ஜோதிடனும் முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்களும் அப்படியே பிரபஞ்சத்த தாண்டி நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில என்னோட முதல் கேள்வியா என்ன இருக்கு அப்படின்னா, வித்யா கார்த்திக் மேம் நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். தனிப்பட்ட ஒருவரோட ஜாதகத்துல செவ்வாய் நின்ற இடத்த வச்சு முருகனுக்கும் அவருக்குமான பக்தி நிலைய சொல்லலாமா? முருகன் எல்லா நட்சத்திரங்களுக்கும், எல்லா ராசிக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிக்கும் உரையப்பட்டவன் இல்லையா? கண்டிப்பா. செவ்வாய் நிற்கிற இடத்த வச்சு முருகனை சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சொல்லலாம். ஏன்னா வழிபாடு என்பது எப்பயுமே ஒரு மனிதருக்கு அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். எனக்கு முருகனை பிடிக்கும், சில பேருக்கு சிவனை பிடிக்கும், சில பேருக்கு பெருமாளை பிடிக்கும். அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை தாண்டியும் செவ்வாய் என்ற ஒரு பூமிக்காரகன், ஒரு களத்திரக்காரகன், மங்களக்காரகன், அவனுக்கு நிறைய பேர் இருக்கு. அந்த எல்லா காரணத்துக்குள்ளும் ஆட்படக்கூடியவன் இந்த முருகன் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் எங்க இருக்கிறான்றதை பொறுத்து அவருக்கும் முருகனுக்குமான பக்தி எப்படி இருக்குன்றதை தாண்டி சில பேர் முருகனை வழிபடாதவர்கள் கூட இருப்பார்கள். ஆனால் முருகனுடைய விஷயமே என்னன்னா, அவனை வழிபடாதவனுக்கு கூட அருள் தான் அவனுடைய தன்மை. அப்படின்ற போது எந்த மாதிரியான முருகனுடைய குணங்கள் அந்த செவ்வாய் நிற்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு செய்வார்கள் என்று நம்ம ஒரு யூகிக்க முடியும். ஒருவேளை ஒருத்தருக்கு மேஷத்துல செவ்வாய் இருக்கு, அவர் மேஷராசியா இருக்க வேண்டாம், ஆனா மேஷத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்யும் போது அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்டிவிட்டி அவருக்கு இயல்பாகவே வந்து விடுது.